ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்டீஃபன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாசத்துல ஒரு 9 பெண்கள் கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சைக்கோ கில்லிங்களா யார் பண்ணுது அப்படின்றத போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டீஃபன்றவர் நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு சரணடைகிறார். இவர் ஏன் வாண்டடா அரெஸ்ட் ஆகுறாரு? அது மட்டும் இல்லாம இதை இவர் மட்டும் தான் பண்ணாரா, இல்ல இவரு உள்ள வந்துட்டு இவங்க ஃபேமிலியில யாரும் இதை பண்றாங்களா, இதுல இவர் மட்டும் தான் தொடர்பு இருக்கா, இவங்க ஃபேமிலியை சேர்ந்து பண்ணாங்களா அப்படின்றதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, நம்ம 11 படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். அதை பெர்ஃபார்மன்ஸ்ல ஸ்டீஃபன் அடிச்சிருக்கவரா இருக்கட்டும், அதே மாதிரி போலீஸா வரவங்களா இருக்கட்டும், சைக்காட்டிஸ்டா வரவங்களா இருக்கட்டும், இவங்க பேரண்ட்ஸா வரவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா லிமிடெட் கேரக்டர்ஸ் தான். இவங்க வச்சு ஒரு நீட்டான ரைட்டிங்கே கொடுத்துருக்காங்க. படத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே அங்கங்க ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடத்துல அது பிரெடிக்டபிளா இருக்கும் தான் சரி. டெக்னிக்கலி கண்டிப்பா சவுண்டா இருக்குன்னு சொல்லலாம். அது சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்டா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்து ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல நமக்கு லேக் அடிச்சாலும் ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் வரதா. கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.